ஒருவருடைய உடல் மட்டும் எரியாமல் இருக்கின்றது. அவருடைய உடம்பில் காற்சட்டை எரியவில்லை, மேற்சட்டை மட்டும் எரிந்து அந்த எரிகாயத்தோடு அவர் இருக்கின்றார். பாதிக்கக்கூடிய வகையில் தற்போது உலங்கு வானூர்திகள் உற்பத்தி செய்கிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்னும் 40 ஆண்டுகளுக்கு முன்னும் அப்படி அல்ல. பனிமூட்டங்களுக்குள்ள பயணிக்க முடியாத ஒன்று. அதில் அவர்கள் பயணித்து வந்திருக்கின்ற போது இடையில் ஒரு பனிமூட்டம், இவர்கள் எதிர்கொண்ட பனிமூட்டம் வெளிஃபோக், அதாவது மலைச்சாரல இருக்கின்ற ஒரு பனிமூட்டம். அந்த மூடு பனியோ பனிமூட்டம் அதுக்குள்ள இவர்கள் ஆகப்பட்ட போதுதான் ஒருவர் நினைக்கலாம், நான் எனது உயரத்தை அதிகப்படுத்தி அந்த பனிமூட்டத்துக்கு மேலால பறந்து செல்வோம் என்று. இன்னொருவர் நினைக்கலாம், நான் தரை இறங்கி போகலாம் என்று. இன்னொருவர் நினைக்கலாம், குடியரசுத் தலைவர் ரைசியினுடைய உடலும் அந்த மற்ற வெளியுறவுத்துறை அமைச்சருடைய உடலும் அடையாளம் தெரியாத வகையில விமான பறப்பு நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பறப்பு இந்த உலங்குவானூர்தி பறப்பு மோஸ்ட் ரெக்லெஸ் ஃபிளைட். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் பேல் தர்மா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். ஈரான் ஜனாதிபதியின் மரணம் தொடர்பில் சர்வதேச ரீதியாக அந்த கருத்துக்கள் ஓய்ந்துவிட்டன, அல்லது அந்த கருத்துக்களை கடந்து ஊடகங்களும் அரசியலும் பயணிக்க ஆரம்பித்து விட்டன என்கின்ற செய்திகள் ஒரு புறம் இருக்க, அந்த மரணம் தொடர்பில் இன்று வரைக்கும் பல்வேறுபட்ட ஐயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஈரானினுடைய அரசியல் அமைப்பும் அந்த நாட்டினுடைய அரசியல் வரையறைகளும் எப்படி இருக்கின்றன? ஜனாதிபதியினுடைய இறப்பை கடந்து அதன் பின்னர் இருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் ஈரானினுடையது எப்படி இருக்கின்றன? ஈரானுடைய அரசியலமைப்பு சட்டம் ஒரு நன்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம். அதனால்தான் ஒரு தலைவர் கொல்லப்பட்ட பின்பு அங்கு ஒரு குழப்பம் இல்லாமல் அரசு இயந்திரம் சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த செக் அண்ட் பேலன்ஸ் என்று சொல்வார்கள், சரிபார்த்தலும் சமப்படுத்தலும். அதாவது ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சூப்பர்வைஸ் பண்ணிக்கொண்டு மேற்பார்வை செய்து கொண்டு அதை சரிபார்த்து கொண்டும் இருக்கும். அந்த வகையில அதான் அங்கு அதிகார மையங்கள் வரையறை செய்யப்பட்டுள்ளன. அப்ப உண்மையில உச்ச அதிகாரம் உச்ச தலைவர் என்று சொல்லப்படுகின்ற தற்போது கொமைனி அந்த பதவியில் இருக்கிறார். அவருக்கு தான் உச்ச அதிகாரம் இருக்கு என்று சொல்றோம். அவரை தெரிவு செய்வது யார் என்று சொன்னால் காவலர் சபை என்ற ஒரு சபை தான் தெரிவு செய்யும். இந்த காவலர் சபையை நியமிப்பது யார் என்றால் ஒரு அறிஞர்கள் சபை என்று இன்னொரு சபை அதை அந்த காவலர் சபையை நியமிக்கும். இந்த அறிஞர்கள் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது, தகுதி அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. பிறகு இது ஒரு புறம். மறுபுறம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். குடியரசுத் தலைவரும் அவர்தான் கொல்லப்பட்டவரும் அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். நாடாளுமன்றத்தையும் அறிஞர்கள் சபையையும் குடியரசுத் தலைவரை மக்கள் தெரிவு செய்ய, இந்த மக்கள் தெரிவு செய்த சபையான அறிஞர்கள் சபை ஒரு காவலர் சபை என்று ஒன்றை நியமிக்கின்றது. அதுதான் அதிகாரம் மிக்கதாக இருக்கின்றது. ஒரு அதிபர் தேர்தலில் போட்டியிடுபவர் யார் என்பவரை அந்த சபைதான் முடிவு செய்யும். அப்ப அவர் யார் உச்ச தலைவராக வரும் என்பதை இந்த காவலர் சபைதான் முடிவு செய்கின்றது. அந்த அமைப்பில ஒருவரை ஒருவர் மேற்பார்வை செய்து கொள்கின்ற சரிபார்த்து கொள்கின்ற முறைமை இருக்கிறார். அப்ப தனிப்பட்ட ஒருவர்ல இது தாங்கி இருக்கவில்லை, இந்த ஈரானுடைய ஆட்சி முறைமை தாங்கி இருக்கவில்லை. இப்ப அவர்களுடைய ஆட்சி முறைமையில மூன்று அம்சங்கள் கலந்திருக்கின்றன: தியோக்ரசி, மெரிட்டோக்ரசி அண்ட் டெமோக்ரசி. அப்ப மக்களாட்சி, மத அடிப்படையிலான ஆட்சி, மற்றது தகுதி அடிப்படையிலான ஆட்சி. அப்ப தகுதி அடிப்படையில் தான் ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியும். இந்த போட்டியிடுறவர்களுடைய தகுதியில முக்கியமானது அவர்களுக்கு இருக்கின்ற இறை நம்பிக்கையும் இஸ்லாமியம் தொடர்பாக அவருடைய அறிவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது.
அதேமாதிரி இந்த வேறு நாட்டு அரசியலமைப்பு சட்டங்கள்ல தகுதிகளை வரையறை செய்வதில்லை. அப்ப ஒரு சிறந்த ஆட்சி முறைமையை அவர்களால் கொண்டு வர முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த அமைப்பும் இருக்கின்றது. மற்றது அவர்கள் இந்த குடும்ப ஆட்சி முறைமையும் அவர்கள் அங்கு விரும்புவதில்லை. எங்களுக்கு தெரியும், ஈரான் என்று சொன்னால் பாரசீகம் என்ற பெயர்ல வரலாற்று பெருமையும் கலாச்சார பெருமையும் உள்ள ஒரு நாடு. அப்ப அந்த அடிப்படையில் அங்கு ஒரு நல்ல ஆட்சி முறைமை நடந்து கொண்டிருக்கின்றபடியால் தான் இந்த ஒரு தலைவர் கொல்லப்பட்டதால எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சில இடங்கள்ல இவருக்கு பிடிக்காதவர்கள், இந்த குறிப்பிட்ட தலைவரை பிடிக்காதவர்கள் மகிழ்ச்சி கொண்டாடு, ஒரு புறம் மகிழ்ச்சி கொண்டாடு, இன்னொரு புறம் கவலை, அவருக்காக அஞ்சல் செலுத்தியவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களோ இந்த கொல்லப்பட்ட குடியரசுத் தலைவர் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர் மதவாதி என்று சொன்னால், அவர் இஸ்லாமிய மதத்திலே பெண்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடு மற்ற மதங்கள் இல்லாத வகையிலே இருக்கின்றது. அப்ப அவர் அந்த பிரச்சனை உண்டு அங்கே இருக்கின்றது. ஆனால் ஈரான்ல பெண்களுக்கு இருக்கிற உரிமை மற்ற அரேபிய நாடுகள்ல உள்ள உரிமைகளும் பார்க்க அதிக அளவு உரிமை இருக்கிறது என்பதையும், சவுதி அரேபியாவில ஒரு வேறு மதத்தினுடைய வழிபாட்டிடங்கள் இருக்க முடியாது. ஆனால் ஈரானில கிறிஸ்தவ வழிபாட்டிடங்கள் இருக்கின்றன, யூத வழிபாட்டிடங்கள் இருக்கின்றன. அப்ப அது ஒரு மதவாத நாடாக இருந்தாலும் மத தீவிரவாத நாடு அல்ல. அது அங்கும் ஒரு பன்முகத்தன்மை இருக்கின்றது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். மரணம் தொடர்பிலும் பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இன்று வரையும் ஓய்ந்தபாடில்லை. முதலில் கூறினார்கள் இதற்கும் அமெரிக்க உளவு அமைப்புகளுக்கும் இஸ்ரேலினுடைய மொசாட்டுக்கும் தொடர்பு இருக்கும் என்று. அதன் பின்னர் இல்லை அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை, இது உள்ளக ரீதியான ஒரு சதி நடவடிக்கையாக இருக்கலாம் என்றார்கள். இப்போது ஒட்டுமொத்தத்தில் இந்த விசாரணை என்ன நடைபெறுகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த விபத்தின் பின்னர் ஈரான் எந்த ஒரு அதிகளவான சிரத்தையும் எடுத்து இந்த விடயத்தை பெரிய அளவில் ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றவில்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த மரணம் கூறுகின்ற செய்தி என்ன? மரணத்தின் பின்னர் ஈரான் அமைதியாக இருப்பதற்கான காரணம் அவை உள்ளக ரீதியான சதி என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஈரானில் ஒரு மரணம் நடந்தால் அல்லது யாராவது கொல்லப்பட்டால் அந்த கொலைக்கான காரணம் ஒன்றில் இஸ்ரேலாக இருக்க வேண்டும் அல்லது அமெரிக்கா இருக்க வேண்டும் அல்லது இரண்டும் இணைந்து செய்திருக்க வேண்டும் என்பதுதான் உடனடியாக மக்கள் முடிவு பெறக்கூடியதாகத்தான் அந்த வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. ஈரானில் கொல்லப்பட்ட உயர் படத்துறை அதிகாரிகள், உயர் விஞ்ஞானிகள் எல்லாம் அப்படித்தான் கொல்லப்பட்டனர். ஆனால் இஸ்ரேல் ஈரானுடைய எந்த ஒரு அரசு தலைவர் மீதும் கொலை முயற்சி செய்யவில்லை. இஸ்ரேலுக்கு நன்கு தெரியும், ஒரு ஈரானுடைய ஒரு உயர் படைத்துறை அதிகாரியை கொன்றால் அந்த இடத்துக்கு அவரை போல இன்னொருவரை கொண்டு வர 30 ஆண்டுகள் எடுக்கும். ஒரு விஞ்ஞானியை கொன்றால் அந்த இடத்துக்கு அவரை போல ஒருவரை கொண்டு வர 50 ஆண்டுகள் எடுக்கும். ஆனால் ஒரு அரசு தலைவரை கொன்றால் அவர்களும் பார்க்க மோசமான, அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரை மோசமான, இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒருவரை சில வாரங்களுக்குள் ஈரானால் அந்த இடத்தில் ரப்ப முடியும். அவர் இஸ்ரேல் ஈரானுடைய அரசு தலைவர்களை கொல்லுவதில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை அதெல்லாம் பார்ப்பதில்லை. அதனால் இந்த கொலைக்கு இஸ்ரேலுக்கு தொடர்புன்றதா அமெரிக்காவுக்கு தொடர்புன்றதா என்ற கேள்வியை பார்க்கும்போது, நாங்கள் அரசியல் பார்வையில பார்க்கும்போது இஸ்ரேல்ல தற்போது உள்ள நிலை, இஸ்ரேல் மீது 2 பன்னாட்டு நீதிமன்றங்களிலும் வழக்கு தொடங்கப்பட்டுள்ளன. ஒரு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்து விட்டது. மற்றது உலகெங்கும் இந்த ஆன்டிசெமிட்டிசம் ஒரு இஸ்ரேலுடைய இருப்புக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில பரவி வருகின்றது. அதாவது யூத எதிர்ப்புவாதம் உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கின்றது. அது அமெரிக்காவில பல்கலைக்கழகங்கள்ல அது எதிரொலிக்கின்றது. அமெரிக்காவுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களுடைய கருத்து கணிப்பில் அது தெரிகின்றது. பிரித்தானியாவில் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அது தெரிந்தது. மட்டுமல்ல, இது போல பல நாடுகளில் உள்ள ஊடகங்கள் எல்லாவற்றிலும் அந்த யூத எதிர்ப்புவாதம் அதிகரித்து கொண்டு போயிருக்கின்ற நிலையில ஈரானுடைய குடியரசுத் தலைவரை கொல்லுவதன் மூலம் அதை மேலும் மோசமாக்க இஸ்ரேல் விரும்பவில்லை.
இது பிரித்தானிய வாழுகின்ற ஒரு யூதர் கூட தான் சொன்னார். சேவ் செய்த உடனே சிலர் செய்திருக்காது என்று சொன்னால் இப்பொழுது எல்லாமே அந்த அளவுக்கு மோசமா இருக்கின்றது. அமெரிக்காவும் இன்னொரு நாட்டு தலைவரை போட்டு தள்ளுவது எல்லோருக்கும் அது தெரியும். அது தேவை ஏற்பட்டால் அது செய்யும். ஆனால் தற்போது அந்த மேனா பிரதேசம் தான் அமெரிக்கா அதை வரையறை செய்து வைத்திருக்கின்றது. மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கா அந்த பிரதேசத்துல ஒரு குழப்ப நிலை இருக்கின்றது. அந்த குழப்ப நிலை விரிவடையக்கூடாது, மோசமடையக்கூடாது என்பதில் அமெரிக்கா மிக மிக கவனமாக இருக்கின்றது என்று சொன்னால், அப்படி ஒன்று நடந்தால் எரிபொருள் விலை உயரும். அது அமெரிக்காவுடைய விலைவாசியை மேலும் மோசமாக்கும். அது தேர்தல் வெற்றியை கூட பாதிக்கும் தற்போது ஆட்சியில் இருப்பவருடைய. அப்ப அது நடப்பதற்கான வாய்ப்பும் குறைவு, அமெரிக்கா போன்றதுக்கான வாய்ப்பு. இப்போது நாங்கள் விஞ்ஞான அடிப்படையில பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு 19ஆம் தேதி 13 மணி அளவில் அஜர்பைஜான்ல இருந்து ஒரு உலங்குவான் ஊர்தி வெளிக்கிட்டு வருகின்றது. அது அரை மணித்தியாலத்தில் அது காணாமல் போய்விட்டது. அதனுடைய தொடர்புகள் இல்லை. அப்ப அந்த அந்த உலங்கு வானூர்தி பெல் 212 என்ற உலங்கு வானூர்தி 40 அல்ல 50 ஆண்டுகளுக்கு முன்னர் உற்பத்தி செய்யப்பட்ட பழைய உலங்கு வானூர்தி. அதற்கு தற்போது பாதிக்கின்ற உதிரி பாகங்கள் எல்லாம் அதன் உற்பத்தியாளர்களிடமிருந்து வந்ததெல்லாம் வேறு இடங்கள் பெற்றது அல்லது அவர்கள் தாங்களாக உற்பத்தி செய்த 40 வருடமான பழமையான உலங்கு வானூர்தி. அந்த தற்போது இந்த வான்கலங்கள் தயாரிக்கும் போது எல்லா விதமான காலநிலையிலும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் தற்போது உலங்கு வானூர்திகள் உற்பத்தி செய்கிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னும் அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்னும் அப்படி அல்ல. அப்ப ஒவ்வொரு வெதருக்கும் ஒவ்வொரு காலநிலைக்கு வைத்த வகையில்தான் தயாரிப்பார்கள். இந்த குறிப்பிட்ட பெல் 212 என்ற உலங்கு வானூர்தி இந்த பனிமூட்டங்களுக்குள்ள பயணிக்க முடியாத ஒன்று. அதில் அவர்கள் பயணித்து வந்திருக்கின்ற போது இடையில ஒரு பனிமூட்டம், இந்த பனிமூட்டத்துல விளம்பிட்டுறாரு. இந்த பனிமூட்டத்துல 5 வகையான பனிமூட்டங்கள் இருக்கின்றது. இவர்கள் எதிர்கொண்ட பனிமூட்டம் வெளிஃபோக், அதாவது மலைச்சாரல இருக்கின்ற ஒரு பனிமூட்டம். அந்த மூடு பனியோ பனிமூட்டம் அதுக்குள்ள இவர்கள் ஆகப்பட்ட போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது. அப்ப மூன்று உலங்கு வானூர்திகள் வைத்திருக்கின்றன. அங்கு இந்த விபத்து நடந்திருக்கிறது. எப்படி நடந்திருக்கிறது? அப்ப 3 வானூர்தி வந்த இடத்துல இது ஒன்று மட்டும் ஏன் விபத்துக்குள்ளாகியது என்ற கேள்வி இருக்கிறது. இப்ப 3 உலங்கு வானூர்தி வந்தது எங்கு போவது என்று தெரியாத வகையிலே அங்கு பனிமூட்டம் இருக்கின்றபடியால் அவர்கள் தங்கள் திசைகளை மாற்றுகின்றனர். இப்போ ஒரு உலங்கு வானூர்தியுடைய ஒரு வான்கலம் விபத்துக்கானால் அதுக்கான காரணங்கள் ஒன்று பைலட் விமானியினுடைய தவறு, மற்றது இயந்திர கோளாறு, மற்றது வெளியிலிருந்து செய்யப்பட்ட தாக்குதல் அல்லது உள்ளுக்கு வைக்கப்பட்ட சதி. அப்ப இவர் விமானி 3 விமானிகளும் பனிமூட்டத்துக்கு அகப்பட்டு கொண்டார்கள். ஒருவர் நிற்கலாம், நான் எனது அந்த உயரத்தை அதிகப்படுத்தி அந்த பனிமூட்டத்துக்கு மேலால பறந்து செல்வோம் என்று. இன்னொருவர் நினைக்கலாம், நான் தரை இறங்கி போகலாம் என்று. இன்னொருவர் நினைக்கலாம், நான் திசை மாறி போகலாம் என்று. அப்ப இப்படி போகும்போது ஈரானுடைய நிலப்பரப்பை பார்த்தால் தெரியும், படங்கள் மூலம் பார்த்தால் தெரியும், அங்கு சிறிய மலைகள் பெரிய மலைகள் அடுக்கடுக்காக இருக்கின்றன. இப்ப அந்த வகையில அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல மோதுப்பட்டு அவர்கள் விழுந்திருக்கலாம். அப்ப விழுந்த இடத்தினுடைய அந்த காணொளியை ஈரான்ல உள்ள பெண் உரிமை செயற்பாட்டாளர் ஒருவர், இந்த அரசுக்கு எதிரானவர், அந்த காணொளியை தன்னுடைய எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்கிறார். அதுல பார்க்கும்போது ஒரு சிறிய இடத்துக்குள்ளதான் அதாவது அந்த கேமராவை அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 140 டிகிரி திருப்பும் போது அந்த விபத்து நடந்த முழு இடமும் அதுக்குள்ள அடங்குது. இப்ப உயரத்துல வெடிச்சு கீழே விழுந்தால் பிறந்த இடத்துல பெரிய இடங்கள்ல விழும். இது விழுந்து கிடக்கின்றது. வால் பகுதி சேதமடையவில்லை. பொதுவாக
உலங்கு வானூர்தியில் அது நடப்பது வழக்கம். முற்பகுதி முழுக்க சேதமடைந்து எரிந்து விட்டது. ஒருவருடைய உடல் மட்டும் எரியாமல் இருக்கின்றது. அவருடைய உடம்பில் காற்சட்டை எரியவில்லை, மேற்சட்டை மட்டும் எரிந்து அந்த எரிகாயத்தோடு அவர் இருக்கின்றார். அப்ப அது மட்டுமல்ல, மற்றவர்கள்லாம் உயிரிழந்து விட்டார்கள். இப்ப குறிப்பாக அந்த குடியரசுத் தலைவர் ரைசியினுடைய உடலும் அந்த மற்ற வெளியுறவுத்துறை அமைச்சருடைய உடலும் அடையாளம் தெரியாத வகையில அது சிதைந்து எரிந்திருந்தது என்று சொன்னார்கள். ரைசியினுடைய உடலை கண்டுபிடித்தது அவருடைய மோதிரத்தை வைத்து கண்டுபிடித்தார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அமீர் அப்துல்லா அந்த உடலை அவருடைய மணிக்கூட்டை வச்சு கொண்டு கண்டுபிடித்தார். இப்ப இந்த இரண்டு உலோகங்களும் எரியக்கூடிய அளவுக்கு அங்கு வெப்பநிலை உருகக்கூடிய அளவுக்கு அங்கு வெப்பநிலை ஏறவில்லை. மேலே குண்டு வெடிக்கும் போது அங்குள்ள வெப்பத்தின் அளவு மிக அதிகமாக இருக்கும். அப்ப அந்த விஞ்ஞான இதுக்குள்ள நாங்கள் அதிகம் போக விரும்பவில்லை. அப்ப இது விபத்து நடந்து குண்டு வெடித்து கீழே விழுந்தால் பரந்த இடத்துல விழுந்திருக்கும். ஒரு சிறிய நிலப்பரப்புகள் அவை அந்த அத்தனை சேதங்கள் இருக்கின்றபடியால் இது எங்கோ விழுந்து வெடித்த தான் என்று எண்ண தோன்றுகின்றது. மற்றும் மற்றது இந்த விமான விபத்துக்கு விமானத்தினுடைய இதை பற்றி நிபுணர்களை கருத்தை பார்த்தோம். விமான பறப்பு நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பறப்பு இந்த உலங்குவானூர்தி பறப்பு மோஸ்ட் ரெக்லெஸ் ஃபிளைட் என்று, மோசமான கவனமற்ற பறப்பு என்று சொல்லி. ஒன்று காலநிலை பற்றி சரியாக அறிந்து கொள்ளவில்லை, போகின்ற பாதையை பற்றி சொல்லவில்லை, மற்றது இந்த டிரான்ஸ்பாண்டர் என்று சொல்லி அதனை சிக்னலை அனுப்பி கொண்டிருக்கும். அவர்களே, இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை காரணங்களும் இவற்றினுடைய சந்தேகத்தை அதிக அளவில் ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற போதும் அவருக்கு பாதுகாப்புக்காக 2 உலங்கு வானூர்திகள் அதே பயணப்பாதையில் பயணிக்கின்றன. இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற போது அந்த பயண ஒழுங்கு விமானத்தின் உலங்கு வானூர்தியினுடைய ஆகாய மார்க்கமான பயண ஒழுங்கு எப்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் உங்களுடைய அனுமானத்தில் பார்க்கிறீர்கள்? குறிப்பாக சொல்ல போனால் ஜனாதிபதி ரைசி அவர்கள் பயணித்த உலங்கு வானூர்தியானது முதல் செல்வதற்கு வாய்ப்பில்லை. அவை நடுவில் சென்றதா அல்லது இறுதியில் சென்றதா? நடுவில் சென்றிருந்தால் இறுதியாக சென்ற உலங்கு வானூர்தியும் ஏதோ ஒரு வகையில் அதில் சிக்கிக் கொண்டிருக்கும். ஒரு பலத்த ஒரு விடை தெரியாத ஒரு வினா ஒன்று அங்கே சிக்கிக் கொண்டிருக்கின்றது அல்லவா? பொதுவாக இப்படி பறக்கும் போது ஒன்றின் பின் ஒன்றாக பறக்காமல் பக்கத்தில் தான் பறந்து போவது வழக்கம். விமானங்கள் சரி, விலங்குமானிகள் வளர்ந்து போவது வழக்கம். அதுல எதிலே அவர் இருந்தார் என்பதை அவர்கள் வெளியில சொல்ல மாட்டார்கள், சொல்லாமத்தான் பறந்து போனார்கள். அப்ப அதுல அந்த உலங்கு வானில் உள்ள டிரான்ஸ்பாண்டர் செயற்படவில்லை என்று துருக்கி சொல்லுகின்றது. அவர்களுடைய ஆளினிகள் தான் தேடுதல் வீட்டில் ஈடுபட்டதை கண்டுபிடித்தான். அவர்கள் சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்பாண்டர் செயற்படவில்லை என்று. இப்ப டிரான்ஸ்பாண்டர் ஏன் செயற்படவில்லை? பாதுகாப்பு கருவியா இவர்களுடைய பாதையை டிரான்ஸ்பாண்டர்ல வைத்துக் கொண்டு இவர்களுடைய போகின்ற பாதையால் இருந்து அவர்களுடைய தாக்குதல் செய்வார்களா, அல்லது டிரான்ஸ்பாண்டர் பழுது அடைந்து விட்டாரா, அது இன்னும் வெளியில் வரவில்லை. அதை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லையா அல்லது மறைத்து வைத்திருக்கிறார்களான்னு தெரியவில்லை. இந்த 3 உலங்கு வானூர்தி போனது அவருடைய அதுவும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுதான். அவர்கள் எதுல போறாருன்னு தெரியாமல் இருப்பதற்காக செய்யலாம், மற்றது பாதுகாப்புக்காக செய்திருக்கலாம். மற்றது இது இயற்கை நான் சொன்னது போல ஒரு மிகவும் கவலையிடமான ஒரு பரப்புண்டா செல்ல வேண்டும். மற்ற அவர்கள் இந்த பரப்பும் ஒரு முன்கூட்டியே தீர்மானித்த ஒரு பாதையூடாகத்தான் போனார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மற்றது அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையில அரசு தலைவர்கள் அடிக்கடி போய் வந்தது குறைவு. அப்ப அந்த விமானிகள் அந்த பாதையில பயணித்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காலநிலை நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த விபத்து நடந்ததற்கு முதல் 10 நாட்கால பகுதிகளில் அந்த பிரதேசத்துல மோசமான காலநிலை, அடிக்கடி மாறுகின்ற காலநிலை, திடீரென்று மழை பெறுவது, எதிர்பாராத விதமாக மழை பெறுவது போன்றதெல்லாம் இருக்கின்றன. இப்படி சொல்லும் போது இன்னொரு சதி கோட்பாடும் அதுக்குள்ள வரும். அதுக்குள்ள மூடு பனியை வேற பண்ணினதா? அப்ப இப்படிப்பட்ட ஐயப்பாடுகள்லாம்
அல்லது அமெரிக்கா வேலை பண்ணுதா என்ற ஐயப்பாடுகள் கூட இருக்கும். அதைவிட இன்னும் ஒரு சதி கோட்பாடும் எல்லோராலும் பேசப்படுகின்றது. முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தியை இலக்கு வைத்து அதிசக்தி கொண்ட விண்வெளி லேசர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று இன்னும் ஒரு சதி கோட்பாடு கூறுகின்றது. அதற்கும் வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது அவை உங்களுடைய பார்வையில் எப்படி தென்படுகின்றது? விண்வெளியில் இருந்து ஒரு லேசர் கதிரை வீசுவது என்று சொன்னால் அது மிகவும் பலமிக்க லேசர் கதிர்களை தான் வீசுவார்கள். இதுவேளை அப்படி ஒன்று நடந்ததாக தெரியவில்லை. அப்படி ஒரு கதிரை வீசி இருந்தால் அந்த உலங்கு வானூர்தி முற்றாக இடிந்து வான்மண்டலத்திலே இடிந்து அதற்கு பின்பு சாம்பல் தான் கீழே வந்து விழும். அதான் அந்த லேசர் கதிரினுடைய தன்மையே தான். இப்ப MH17 என்ற மலேசிய விமானம் எந்த ஒரு சுவடும் இல்லாமல் காணாமல் போனதுக்கான காரணத்தை சொல்லுகின்ற போது சில நிபுணர்கள் சொல்லுவார்கள், எங்கேயோ யாரோ இந்த லேசர் வெப்பன்ஸை பரீட்சித்துக் கொண்டிருக்கின்ற இடத்துக்குள்ள இந்த விமானம் போய்விட்டது. அதை தங்களுடைய பரீட்சாத்த விமானம் என்று அவர்கள் அதை சுட்டுக் கொண்டார்கள். அதனால்தான் லேசர் வெப்பனால் அழித்தார்கள். அதனால்தான் அது எந்த ஒரு சுவடும் இல்லாமல் போன வந்துச்சு. அப்ப லேசர் வெப்பனால அழித்திருந்தால் அப்படியே முழுப்பதையும் கரைக்கி அழித்துவிடும். அதான் இந்த லேசர் வெப்பனுடைய அது உயரத்தில் இருந்திருப்பது. இப்ப இன்னும் ஒன்று இருக்கின்றது, இது யாரும் பேசியதாக தெரியவில்லை. ஜிபுத்தி என்ற இடத்துல அமெரிக்காவும் படைத்தளம் வைத்திருக்கிறது, சீனாவும் படைத்தளம் வைத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய விமானிகள் தரையிறங்குகின்ற போது சீனா படையினர் அவருடைய கண்களை நோக்கி குறுகிய அந்த வலிமை குறைந்த லேசர் கதிர்களை வீசினார். அது இந்த விமானிய சிறிது நேரம் கண் தெரியாமல் பண்ணும் என்று சொல்லி அப்படி நடந்தது என்று சொல்லி அமெரிக்கா சீனாவிடம் ஆட்சேபனையும் தெரிவித்திருந்தது. அதே மாதிரி ஒரு தாக்குதல் இங்கே நடந்திருக்கின்றார் என்ற கேள்வி வரும்போது, அப்படி ஒரு தாக்குதல், ஒரு கண்ணை நோக்கி தாக்குதல் செய்வது மூடுபனிக்குள்ள முடியாது. அந்த அளவு இலக்கு வச்சு செய்ய முடியாது. மிக அண்மையால் தான் மிகவும் உண்மையாக போய்த்தான் அதை செய்ய முடியும். கண்ணை நோக்கி இலக்கு வைத்து செய்வது என்று சொன்னால், அப்ப அது இந்த மூடுபனிக்குள்ள அது சாத்தியமற்ற ஒன்று நான் சொல்ல வேண்டும். நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் அனைத்து விடயங்களும் ஒவ்வாதவையாக இருந்தாலும் கூட, அவை ஒரு இயற்கையான அல்லது விபத்தாக பார்க்கப்பட்டாலும் கூட, அந்த விபத்து இடம்பெற்று இன்று இத்தனை நாட்கள் கடந்திருக்கின்றன. ஆனால் அங்கிருக்கக்கூடிய கருப்பு பெட்டியில் இருந்த தடயங்களோ அல்லது அவர்களுடைய விசாரணை தொடர்பான ஒரு பூர்வாங்க அறிக்கையோ இன்று சர்வதேச ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் முதன்மையான விவகாரமாக பேசப்படக்கூடிய ஈரான் விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொணர்வதில் அல்லது உண்மை பற்றிய அறிக்கைகளை வெளிப்படையாக பேசுவதில் ஈரான் அரசினுடைய தயக்கம் அல்லது தாமதம் ஏன்? எந்த விமான விபத்து நடந்தாலும் கருப்பு பட்டியை பற்றி தான் முதல் பேசுவார்கள். அவர்கள் விமானம் விழுந்த இடத்துல எல்லாம் அந்த கருப்பு பட்டியை தான் தேடுவார்கள். இந்த நடக்கின்ற செய்தியை வைத்து பார்க்கும் போது இந்த உலக வானூர்தி கண்ட ஒரு கருப்பு பட்டி இருக்கவில்லை போல தெரிகிறது. காரணம் இது இந்த உலக வானூர்தியை வாங்கிய போது வாங்கின கருப்பு பட்டி தற்போது செயலாம் இருக்கலாம். மற்ற ஈரானுக்கு பொருளாதார தடை இருக்கின்றபடியால், ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை இருக்கிறபடியால் போதிய அளவு கருப்பு பெட்டிகளை அவர்கள் வாங்க முடியாமல் வைத்திருக்கின்றார்களோ தெரிகிறது. அது ஒரு நியாயமான ஐயப்பாடு. ஏன் கருப்பு பெட்டி இல்லை என்பது ஒரு நியாயமான ஐயப்பாடு. அதற்கான விடையை பொருந்தும் தான் பார்க்க வேண்டும். ஈரானிய அரசு இந்த விபத்து நடந்தவுடன் ஈரானுடைய அந்த ரெட் கிராஸ் சொசைட்டி மூலம் அவர்களுடைய கிரீன் பச்சை புரை அமைப்பு அவர்கள் முழு பேரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள். அது மட்டுமே ஈரானுடைய படைத்துறையில 3 பகுதியினர் இந்த இந்த தேடுகின்ற பணியில ஈடுபடுத்தப்பட்டார்கள். அதாவது துணை ஜனாதிபதி கூட அங்கு நேர போய் களத்துல இருந்து செயற்பட்ட அங்கு திடீரென்று அந்த இடத்துல ஒரு நடவடிக்கை பணிமனையும் திறக்கப்பட்டு எல்லாம் சரியான முறையில செய்தார்கள். பூர்வாங்க விசாரணை செய்து அங்கு எந்த ஒரு குற்றச்செயலும் நடந்ததற்கான அடையாளம் கிடைக்கவில்லை என்றும் தொடர்ந்து விசாரணை நடக்கின்றது என்றுதான் ஈரானிய அரசு தெரிவித்தது. ஒட்டுமொத்தத்தில் இதற்கான முழுமையான அறிக்கை அல்லது இந்த மரணத்தினுடைய பின்னணிகள், அவை விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் ஈரான் அரசு வெளிப்படை தன்மையோடு பேசும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஈரான்ல வெளிப்படைத்தன்மையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது.
என்று சொல்லி ஈரான் வந்து ஒரு வெளி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு நாடு. ஈரான் வந்து ஈரானுடைய கொள்கை வந்து டெத் டு அமெரிக்கா, டெத் டு ஸ்டேல், அமெரிக்கா அழியட்டும், ஸ்டேல் அழியட்டும். அப்படி ஒரு அரசு அந்த கொள்கையோட 35 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது ஒரு ஆச்சரியம். அப்ப அவர்கள் சரியான பாதுகாப்போடு தான் தங்களை பாதுகாத்து வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அப்ப அந்த என்ன சொன்னா, ஈரான்ல மக்களாட்சி நடந்த இடத்துல அந்த மக்களாட்சியை அமெரிக்காவுடைய பிரித்தானுடைய உளவுத்துறைகள் அதை படைத்துறை புரட்சி மூலம் அகற்றி, மக்களாட்சி அகற்றி மன்னராட்சியை கொண்டு வர செய்தார்கள். அந்த மன்னராட்சியின் கீழ் 20 ஆண்டுகளுக்கு மேலே, அதாவது 79ஆம் ஆண்டு வரை ஈரானியர்கள் கொடுங்கோல் தன்மையுடன் ஆட்சி செய்யப்பட்டனர். அதை ஒரு மக்கள் புரட்சியின் மூலம் அவர்கள் கைப்பற்றி அவர்களை பதவியிலிருந்து அகற்றி உருவானதான் இந்த ஈரானுடைய தற்போதைய அந்த மதவாத குடியரசு ஆட்சி, மக்களாட்சி. அதை உடைப்பதற்கு வெளி சக்திகள் தீவிரமாக உயர்ந்து கொண்டிருக்கின்றபடியால் அவர்களால் வெளிப்படைத்தன்மையுடன் நடக்க முடியாது. அவ்வப்போது அங்கு மனித உரிமை மீறல்களும் நடப்பது உண்டு. ரைசியின் மரணமும் இந்த விபத்தும் ஈரான் அரசுக்கு அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய அரச இயந்திரத்துக்கு கூறியிருக்கக்கூடிய செய்தி என்ன? இதன் மூலம் அவர்கள் என்ன விடயங்களை கற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அவர்கள் இந்த பொருளாதார தடை ஊடாக அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த தொழில்நுட்ப பின்னடைவை, பலவிதமான நவீன கருவிகளை அவர்களால் இறக்குமதி செய்ய முடியாமல் இருக்கின்றது. அதை அவர்கள் சரியான வகையில நிவர்த்தி செய்ய வேண்டும். மற்றது அவர்களுடைய ஆட்சிக்கு எப்போதும் ஆபத்து இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் தங்களுடைய உறவை ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடன் உறவை மேம்படுத்தி சிறந்த நவீன கருவிகளை பெற்றுக் கொண்டுதான் தங்களுடைய ஆட்சியை நடத்த வேண்டும். இப்ப ஏற்கனவே அரச போக்குவரத்து கண்டு 2 ஹெலிகாப்டர்கள் வேணும் என்று பல உள்ளக கடிதங்கள் ஈரான் அரசுக்குள்ள பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய நிதி பற்றாக்குறை மற்றது இந்த பொருளாதார தடைகள் காரணமாகத்தான் அவர்கள் அதை வாங்க முடியாமல் இருக்கின்றனர். அப்ப இந்த பொருளாதார தடை விஷயமாக அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஈரான் அரசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மரணத்தினுடைய முக்கிய செய்திகளும், சர்வதேச ரீதியாக எழுப்பப்படுகின்ற குற்றச்சாட்டுகளும், உள்ளக ரீதியாக எழுந்திருக்கக்கூடிய எல்லோரிடமும் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் தொடர்பிலான பல்வேறுபட்ட முக்கியமான வினாக்களுக்கு பதில் வழங்கியமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.